தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நம்ம நேரத்தையே சொல்லியிருந்தோம், லெபனானை தாக்குனதை முன்னிட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஈரான் நாங்க கையெழுத்து போட வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா இஸ்ரேலை கூப்பிட்டு மிரட்டினாங்க. அதுக்கு பிறகு இஸ்ரேல் சரி நாங்க லெபனானை தாக்க மாட்டோம்னு அறிவிச்சாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈரானும் அமெரிக்காவும் சுவிட்சர்லாந்துல வச்சு கையெழுத்து போடுறாங்க. இந்த அமைதி ஒப்பந்தம் வருது. இதே சமயத்துல நிறைய முரண்பாடுகள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல காணப்படுது. முதல் முறையாக பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் பார்த்தா சொல்ல முடியாத அளவுக்கு மோதிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நெத்தன்யா நேரடியா ஏதாவது சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நெத்தன்யாவுக்கு பாத்தீங்கன்னா இப்ப பெரும் பிரச்சனை வந்துருச்சு. அடுத்தது இவர் ஆட்சியில இருக்கவே மாட்டாரு அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதுக்கு இன்னொரு காரணமாக அமெரிக்கா இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்கன்னா எதிர்கட்சியோடு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எதிர்கட்சி தலைவரை கூட்டு சேர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே எதிர்கட்சி தலைவரும் இன்னைக்கு ட்ரம்ப புகழ்ந்தும் அமெரிக்காவை புகழ்ந்தும் அவங்களுக்கு சாதகமா ஒரு ஜால்ராவா என்ன பண்ணிருக்காரு, பேசி வச்சிருக்காரு. இது எவ்வளவு பெரிய ட்விஸ்ட் தெரியுங்களா? கண்டிப்பா நெத்தன்யாவுக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வருது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கேயும் எலெக்ஷன் வரும். இந்த வருஷத்தோட இப்ப வரக்கூடிய இந்த வருஷ கடைசியோட இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ஜூன் மாசம், இன்னும் இந்த டிசம்பருக்குள்ளேயே எலெக்ஷன் வந்துரும். அந்த டிசம்பருக்குள்ள வரக்கூடிய எலெக்ஷன்லயே நெத்தன்யா தோத்து ஆட்சி மாறுது. யாயல் லாபிட் அவர்கள் ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல் வருது. அது பாத்தீங்கன்னா நெத்தன்யாவுடைய தலையில பெரிய இடி விழுந்த மாதிரிதான். இனிமேல் ஆட்சியே பிடிக்க முடியாது நெத்தன்யா. ஏன்னா காசால போரு, அதுக்கப்புறம் லெபனான்ல போரு, பக்கத்தால சிரியா ஈராக் எங்கேயுமே விட்டு வைக்கல, வம்பிழுத்துட்டு இருந்தாங்க. கடைசியா ஈரானை போய் தொட்டாங்க. இதோட ஆட்சியும் கெட்டுச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமை இப்ப நெத்தன்யாவுக்கு வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம கைது வாரண்டும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ட்ரம்ப் தான் நிறுத்தி வச்சிருந்தாரு. இப்ப ட்ரம்பவே பகைச்சுக்கிட்டனால அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலைமையும் பாத்தீங்கன்னா இப்போது உருவாகிட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்காக நெத்தன்யா இப்ப நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதுல முதல் கட்டமா பாத்தீங்கன்னா இப்ப அங்க இருக்கக்கூடிய பெண்குறின் அமைச்சர் ஆகட்டும், அதுக்கப்புறம் இஸ்ரேலி கார்ட்ஸ் ஆகட்டும், பாதுகாப்பு மினிஸ்டர் ஆகட்டும், எல்லாருமே ட்ரம்பையும் அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஜேடி வேன்ஸையும் பாத்தீங்கன்னா கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நெத்தன்யாகு மட்டும் நேரடியாக ட்ரம்பை விமர்சிக்காம இருக்காரு. ஆனா ட்ரம்ப் மேல நெத்தன்யா கடுமையான கோபத்துலதான் இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கக்கூடிய தகவல் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஏன் இவர் வெளிப்படையாக பேசல? பொதுவா நெத்தன்யா என்ன பண்ணிடுவாரு, ஈஸியா தூக்கி போட்டு பேசிடுவாரு. ஏன் பேச மாட்டேங்கிறாருன்னா கைது வாரண்ட் இப்ப காத்திருக்கு. எதிர்கட்சி தலைவர் ஆட்சி அமைக்கிறதுனால இவங்களை ஜெயிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப நெருங்கி இருக்குது. ஏற்கனவே ஊழல் வழக்கு வேற போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல ட்ரம்ப் தான் பார்த்தா லெட்டர் கொடுத்து அங்க இருக்கக்கூடிய ஆளுநர்கிட்ட பேசி என்ன பண்ணிருக்காங்க, நீங்க கைது பண்ணிடாதீங்கன்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்ப நம்மளை ஜெயிலுக்கு போகாம காப்பாத்தணும்னா ட்ரம்பால மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டுதான் ட்ரம்பை எதிர்த்து வெளிப்படையாக இப்ப நெத்தன்யாக பேசலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களுடைய ஊடகமே தகவலை கொடுத்திருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு ஈரான் என்ன பண்ணிருக்காங்க, மறுபடியும் ஹார்மோஸ மூடுறோம் அப்படின்னு இருக்காங்க. கையெழுத்து போடும் போது முதல்ல என்ன சொன்னாங்கன்னா ஹார்மோஸ மூட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 60 நாளைக்கு டோல் வசூல் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. அமெரிக்கா சொல்லிட்டாங்க டோல் வசூல் பண்ணாதீங்க ஹார்மோஸ்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இது ஒரு பெரிய அவமானமா போயிடுச்சு. அதே சமயத்துல ஈரான் உனக்கு அவமானமா இருக்கிறதுனால எல்லாம் நான் என்ன பண்ண முடியாது, வசூல் பண்ணாம இருக்க முடியாது. வசமா சிக்கி இருக்கீங்க, இனிமேல் தான் நான் வசூல் பண்ண போறோம். அப்புறம் எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தெல்லாம் நாங்க எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக ஈரான் அமெரிக்காட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அமெரிக்கா சரி ஒரு 60 நாள் மட்டும் வசூல் பண்ணாதீங்க. ஏன்னா இப்ப வசூல் பண்ணிட்டு இருந்தீங்க கடந்த 1 மாசமா 2 மாசமா. இந்த சமயத்துல இப்ப ஒரு 60 நாள் வசூல் பண்ணல அப்படின்னாவே அமெரிக்கா சொல்லி நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மரியாதை வந்துடும். அதுக்கப்புறம் 60 நாளைக்கு அப்புறம் வசூல் பண்ணிக்கோங்கன்ட்டாங்க. 60 நாளைக்கு அப்புறம் எப்படி வசூல் பண்ணுனா டோல்னு சொல்லிட்டு வசூல் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணுங்க, ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க பாதுகாப்பிற்கான ஒரு சர்வீஸ்க்கான ஒரு சார்ஜ், அந்த மாதிரி சொல்லி வசூல் பண்ணுங்க. அதாவது எங்களுடைய நாட்டுல இருக்கக்கூடிய கடல் பகுதியை தாண்டி உங்க பொருட்களை எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, ஏற்றுமதி இறக்குமதி பண்றீங்க. அதை பத்திரமா போயிட்டு வரக்கு நாங்க என்ன பண்றோம், பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான ஒரு சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் என்ன பண்ணுவோமா வசூலிக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த 60 நாளை தவிர மத்த நாள்லாம் சார்ஜ் வசூலிக்க போறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த டோல்ல வசூலிச்ச அதே காசு தான், பேர் மட்டும்தான் மாற்றம்.
டோல்னு சொன்னா அமெரிக்காவுக்கு அசிங்கமா இருக்கறனால சர்வீஸ் சார்ஜ்ங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, மாத்தி விட்டாங்க. மத்தபடி வந்து அதே காசை வசூல் பண்ண போறாங்க. ஆனா இந்த 60 நாள் வசூல் பண்ண மாட்டோம், இந்த 60 நாள் மூடி வைக்க மாட்டோம்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா ஈரான் வந்து இப்போது லெபனானை இஸ்ரேல் மறுபடியும் தாக்குன காரணத்தினாலையும் இஸ்ரேலை நம்ப முடியாதுங்கிற காரணத்தினாலையும் இல்ல நாங்க 6 மாசம் மூடுறோம், யாரும் இந்த பக்கம் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டாங்க. வந்தா உங்களுடைய கப்பலுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டாங்க. இனி யாராவது போவாங்களா? போக மாட்டாங்க. அதை மீறி போனாலும் அவங்கள்ட்ட டோல் கொடுத்துதான் போகணும். 60 நாள் தான் ஒழுங்கா இருந்துச்சு. அந்த 60 நாளையும் இஸ்ரேல் தாக்குதுனால என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப இந்த நிபந்தனைகள்லாம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இதனால அமெரிக்கா இஸ்ரேல் மேல பெரும் கோவத்துல இருக்காங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க நல்லது செஞ்சா கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாதா, அதை கொண்டு போய் நீங்களே கெடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பார்த்தா ஜேடி வான்ஸ் வந்து நேத்து ரொம்ப புலம்பி தள்ளி இருக்காரு. இஸ்ரேல இவ்வளவு பகிரங்கமா யாருமே திட்டினதே கிடையாது. அந்த அளவுக்கு அமெரிக்கால இப்ப ட்ரம்ப் ஒரு பக்கமும் ஜேடி வான்ஸ் ஒரு பக்கம் வந்து மாத்தி மாத்தி திட்டுறாங்க, அட்வைஸ் பண்றாங்க, கையும் காலும் வச்சு சும்மாதான் இருங்களேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியாம எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவரை இவங்க வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல ஜெயிக்க வைப்பாங்க. இஸ்ரேல்ல யார் ஜெயிப்பான்னு பார்த்தா அமெரிக்காவுடைய சப்போர்ட் இருக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. அதனால இதுவரையும் நெத்தனியாக்கு இருந்த சப்போர்ட் அப்படியே மாறி ட்ரம்ப்பும் ஜேடி வான்ஸும் வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இஸ்ரேல்ல வந்து பார்த்தா இந்த நிலைமைக்கு காரணம் நெத்தனியா தான். நெத்தனியா வந்து சும்மா இல்லாம அக்கம் பக்கத்துல போய் தேவையில்லாம சண்டையை போட்டாரு. அதுக்கப்புறம் அங்க ஒருத்தவங்களை அழிக்கிறதுக்கு பதில் 100கணக்கான பேர்த்த அழிச்சு பொதுமக்களுக்கு பாதிப்பு கொடுத்தனாலதான் இப்ப என்ன ஆயிடுச்சு, இது வேற மாதிரி போயிடுச்சு, பூதாகரமா பிரச்சனை. பத்தாவதுக்கு இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அமெரிக்காவுடைய நட்பை இஸ்ரேல் இழந்துட்டா, அமெரிக்கா இல்லாம இஸ்ரேல் வந்து இந்த மத்திய கிழக்குல சர்வை பண்ணாது. உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா, பக்கத்தால காசால இருந்து, லெபனான்ல இருந்து, அதுக்கப்புறம் ஏமன்ல இருந்து, ஈரான்ல இருந்து, சிரியால இருந்து, ஈராக்ல இருந்து, இத்தனை நாட்டுல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா அமெரிக்கா நமக்கு வேணும். அதுக்கு இந்த நெத்தனியா இருக்கிறது வேஸ்ட். நெத்தனியா வந்து அமெரிக்கா பேச்ச கேட்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த எதிர்க்கட்சி தலைவர் உரை நிகழ்த்தினால அவருக்கு இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க. நல்லா தெரிஞ்சு போச்சு நெத்தனியாவுக்கு இந்த தடவை நம்ம எலெக்ஷன்ல கன்ஃபார்மா தோல்விதான். ஏன்னா அமெரிக்காவே முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் முடிவு பண்றது கூட வேற, அமெரிக்காவே முடிவு பண்ணிட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவரும் வந்து பார்த்தா மக்கள் வந்து இப்ப வந்து ஆமா நெத்தனியாவுக்கு மாற்று இவருதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை வந்துருச்சு. அப்ப நமக்கு வந்து பார்த்தா எலெக்ஷன்ல இந்த தடவை தோல்வி. அட்லீஸ்ட் நம்ம ஜெயிலுக்காவது போகாம இருக்கணும். ஏன்னா நம்ம மேல கைதி வாரண்ட் வந்து உறுதியா இருக்குது. எந்த நேரமும் இந்த 6 மாசம் ஆட்சி முடியும் போது அதுக்கப்புறம் எந்த நேரம் வேணா நெத்தனியா வந்து கைது செய்யப்படலாம் அப்படிங்கக்கூடிய தகவலை வந்து எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்துட்டு இருக்காரு. அது நடந்துடக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணோம், ட்ரம்ப் கிட்ட நேரடியாக பகச்சுக்காம அதாவது சண்டை போடாம இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போது நெத்தனியா வாயை வச்சுட்டு சும்மா இருந்துட்டு இருக்காரு. இந்த காசா போர்ல ஆரம்பிச்ச நெத்தனியாவுடைய வாழ்க்கை வந்து பார்த்தா எதை யோக்கி வந்து இவங்க ஆரம்பிச்சாங்கன்னா, கண்டிப்பா நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிருவோம், நம்ம அப்படியே காலங்காலத்துக்கு நாம தான் ஆட்சி செய்வோம்னு நினைச்ச இடத்துல இருந்து அப்படியே மாறி போயிருக்காங்க. கண்டிப்பா காசாவுடைய போரு, கடைசியா ஈரானுடைய போரு, லெபனானுடைய போருன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து நெத்தனியாவுடைய அரசியல் கனவுக்கு சமாதி கட்டிருக்கு. இறுதியா வந்து பார்த்தா இப்போதைக்கு வந்து ட்ரம்ப் வந்து திட்டிட்டு தான் இருக்கிறாரு நெத்தனியாவை பத்தி. இன்னும் ஒரு கட்டம் மேல போய் லெபனானுடைய தாக்குதலை நடத்தி இந்த மறுபடியும் இன்னைக்கு கையெழுத்து ஆகின ஒப்பந்தத்தை இதை கெடுத்துட்டாங்கன்னா நெத்தனியாவை கைது செய்யறதுக்கு ட்ரம்பே சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்கிற லெவலுக்கு இப்ப நிலைமை மாறி இருக்கு. முதல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிடிக்காம இருந்தாலும் அப்பப்ப திட்டிட்டு இருந்தாலும் வந்து ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எதிர்த்து பேச இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து கைதுக்குமே வந்து பார்த்தா அவங்களே நடவடிக்கை எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.